அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் நேம் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுன்றதை பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக நிஃப்டி எப்படிலாம் ட்ரேட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். சிலது சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகி இருக்குது, இதெல்லாம் மேஜர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட் ஆச்சா இல்லையான்றதை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது, நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கு மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் ஆகுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நேற்று நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் 1 2 3 ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணல. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 23,754 கொடுத்துருந்தோம். ரெண்டாவதாக 23,800 கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் 24,000 அப்படின்றத கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மேலே தான் போயிருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. புல்லிஷில் தான் இருக்குது மார்க்கெட் சொல்லியிருந்தேன். ஆனால் இருந்தாலுமே கடைசி ஒரு 15 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் மாதிரி கொடுத்துருக்கு, ரெட் கலர். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம், ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகலாம். 23,800 மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம மார்னிங் உட்காந்து பார்க்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அது சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸான்றதும் தெரியும். அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 23,889 அந்த ரேஞ்ச் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா 24,000 அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா 24,000 ஓஐ டேட்டாவும் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் மார்க்கெட் 24,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் 24,000 அது பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எது மொதல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா 23,671 இருக்கலாம். அதுக்கும் கீழே மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 23,550 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். சப்போஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 23,492 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாகவே மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. நாளைக்கு எக்ஸ்பீரியன்றதுனால ஏதாவது சம் கரெக்ஷன்ஸ் இல்லை மார்க்கெட்டை கீழே எடுக்க தான் பார்ப்பாங்க. ஜூலை மந்த் நல்லாவே மார்க்கெட் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பட்ஜெட் பிளானிங் வேறு இருக்குது இந்தியாது. ஸோ பார்க்கலாம். இது எல்லாமே என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறேன்றதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months ஆச்சும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில். ஸோ நீங்கள் ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் 3 months பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரியல் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எப்பயுமே சொல்கிறது தான், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போக ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுதுன்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸும் அப் ட்ரெண்டில் இருக்கணும். இன்கேஸ் நம்மளுடைய செட்டப் மீறி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நம்ம மேலே போகணும்னு நினச்சோம் பட் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் சைலண்ட்டாக உட்காருங்க, ஓகேங்களா. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா 4 செஷனுமே ட்ரேடே எடுக்க விடலை. டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும்னா அவசியமும் இல்லை, அது நடக்காது, ஓகேங்களா. அதனால் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதை விட லாஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா. நம்மளோட செட்டப் வர வரைக்கும் சைலண்ட்டாக உட்காருங்க. கடைசி வரைக்குமே நமக்கு அந்த செட்டப் வரலன்னா அன்றைக்கி அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த நாள் நம்ம செட்டப் வரும்போது அதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அவசரப்பட்டு நான் டெய்லிக்கும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்காதீங்க, ஓகேங்களா. ட்ரேட் எடுக்கும் போது டார்கெட் போடணும், ஸ்டாப் லாஸ் போடணும், பொறுமையாக இருங்க. ஸோ பார்க்கலாம். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.